நம்ம இயேசுக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் தினமும் அவர் நம்மகிட்ட பேசுகிறார். எதுக்கு சோர்ந்து கவலையா துக்கமா இருக்கணும்? சந்தோஷமா இருங்க. இந்த நாள் முழுவதும் அவர் கூட இருக்க போறாரு, உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. பிறகு என்ன? சரி, ஆண்டவர் கூட இருக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா சத்துருக்கள் பெருகிக்கிட்டே இருக்காங்களே. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நிறைய பேர் சத்துருக்களாவே எழும்புறாங்களே. இது அப்படிதான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்த உயர்த்த பொறாமை கொண்ட மக்கள், காரணம் இல்லாம பயக்கிற மக்கள் எழும்புவாங்க. சிலர் காரணம் இல்லாம சண்டை போடுவாங்க. அதுக்கெல்லாம் கலங்காதுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்னு ஒண்ணு சொல்றார். என் ஊழியத்தின் ஆரம்பத்துல 4 மாதம் ஊழியம் ஆரம்பிச்சோம்ல, அப்போ ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியல. ஊழியம் வளர வளர பகைக்கிறவங்க பெருகிட்டாங்க. ஆமா, சர்ச்சுக்குள்ள, கிராமத்துல, வெளியில பகைக்கிறவங்க பெருகிட்டாங்க. நிறைய சந்திக்க வேண்டியது இருந்து, முன்னால ரொம்ப அன்பா பேசுவாங்க, பின்னால போய் தப்பு தப்பா பேசி பகைப்பாங்க. சிலர் பேச மாட்டாங்க, சிலர் வெறுத்துட்டாங்க. அந்த மாதிரி சத்துருக்கள் பெருகிட்டாங்க. அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியம் தானே செய்யறேன், நான் நீங்க சொல்றது தானே செய்யறேன், நன்மை தானே செய்யறேன். இந்த மாதிரி சத்துருக்கள் பெருகிட்டாங்க, இந்த மாதிரி பகைக்கிறாங்களேன்னு சொன்னா, ஒரு நாள் இந்த வசனத்தை கொண்டு பேசினார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இந்த வசனத்தை வைத்து ஜெபிச்சு, அப்ப என் வழி சரியில்லையா, நான் என் வழியை சரிப்படுத்தணுமே அப்போ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்னுடைய காரியம் உமக்கு முன்பால பிரியமா இருக்கணும்ல, இருந்தா தானே சத்துருக்கள்லாம் சமாதானம் ஆவாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப நான் எங்கேயோ தப்பு பண்றேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது சில தவறுகளை காண்பித்தார் ஆண்டவர். இந்த மாதிரி சூழ்நிலையில நீ எப்படி நடக்கணும், எப்படி நீ மற்றவங்களை மன்னிக்கணும், எப்படி மற்றவங்களை நேசிக்கணும், எப்படி அவங்களுக்கு பகைக்கிறவங்களுக்கு அன்பு காட்டணும் என்பதெல்லாம் ஆண்டு சொல்லி கொடுத்தா. நான் அப்படிதான் நடந்தேன்னு சொல்லி உடனே சரின்னு அதுக்கு என் வழியை நான் ஒப்பு கொடுத்து என்னை சரிப்படுத்தின உடனே என்னை பகைச்ச நிறைய பேர் என்கிட்ட சிநேகிதரா மாறிட்டாங்க. ஆமா, நிறைய பேர் சிநேகிதரா மாறிட்டாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாயிட்டாங்க. இப்ப என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. என் கண் முன்னால இந்த மாற்றத்தை பாக்குறேன். அது சில ஆட்களுங்க, சில பிசாசுகள் நம்மளோட ஒப்புருவாங்க. அது பிசாசை பத்தி கவலைப்படாதுங்க. ஆண்டவர் சொன்னார்ல, 12 பேரை தெரிந்து கொண்டேன், உங்களுக்குள்ள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் யூதாசுன்னு. அவன் மனம் திரும்ப மாட்டான், ஒப்புரவ மாட்டான். அதை பற்றி விட்டு தள்ளுங்க. ஆனா அறியாமையினால, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பகைக்கிறவங்களை கர்த்தர் உணர்த்தி நம்மளோட ஒப்புரவாக்கிடுவார்.